السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை பிரகாரம் இரவு தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த தருணத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் ஒரு தீய மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும், கைப்பற்றப்பட்ட பிறகு அவனுடைய உயிர் அவனுடைய உடலில் சேர்த்த பிறகு என்ன நடக்கும் என்ற செய்தியை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற முதல் கட்ட வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நாம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் கபருடைய வாழ்க்கை. மூன்றாவது ஸ்டேஜ் மஹ்ஷருடைய அந்த வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோருமே மௌத்தான பிறகு அங்குதான் இருக்க வேண்டும். அந்த மன்னரையுடைய வாழ்க்கையில், ஃபர்ஸக்குடைய வாழ்க்கையில் ரெண்டு நிலை தான். ஒன்று, நல்லவர்களாக இருந்தால் நிம்மதியாக தூங்குவார்கள். நாம் அந்த தூக்கத்தை பிரியப்படணும் இன்ஷா அல்லாஹ். எந்த தூக்கத்தை பிரியப்படணும்? கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் தூங்க வச்சிருவான். கபருடைய வாழ்க்கையில் மாப்பிள்ளை மாதிரி ஒரு தூக்கம். இது நல்லவர்களுடைய நிலை. தீயவருடைய நிலை என்ன தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தீயவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய குலைகள் எல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது திருமதியில 991வது செய்தியாக பதிவுப்பட்ட ஒரு செய்தி. இறந்த தீய அடியானுடைய உயிரை அவனுடைய உடலில் சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஃபர்ஸக்குடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும். வச்ச உடனேயே, உயிர் சேர்த்த உடனேயே 2 மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் நல்லவர்களுக்கும் அவர்கள் தான் வருவார்கள். பார்ப்பதற்கே டெரரா இருப்பாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கருத்த நிறத்தோடு கண்கள் நீல நிற கண்கள் இருக்குமா, நீல நிறத்தில் இருக்குமா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படியே நம்முடைய கற்பனைக்கு கொண்டு வாங்க. கருத்த நிறத்தோடு கண்கள் நீல நிற ஒரு நிறத்தோடு 2 மலக்குகள் வருவார்கள். யார் அவர்கள்? முன்கர் நக்கீர் 2 பேர் வருவாங்க. அந்த அடியானை, தீய அடியானை எழுப்பி அவனிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது நபியை குறித்து கேட்கிறாங்க. இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய்? உலகத்தில் வாழும் பொழுது அவன் கெட்ட அடியான், இறை நிராகரிப்பாளன், இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்தவன், நயவஞ்சகன். அவன்கிட்ட இப்படி கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இவரை பற்றி மக்கள் பேசி கொண்டிருந்தார்கள், நானும் அது மாதிரி பேசிட்டு இருந்தேன். மற்ற எந்த விவரம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவானாம். இப்படி சொன்ன உடனேயே அந்த மலக்குமார்கள் 2 பேர் என்ன செய்வாங்க சொன்னா, பூமிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடுவாங்களாம். அந்த ஃபர்ஸக்குடைய வாழ்க்கை மன்னர் இருக்கா இல்லையா, பூமிக்கு ஆர்டர் போடுவாங்களாம். எப்படி? பூமியை நோக்கி அவர்கள் சொல்வார்கள், இவனை நெருக்குங்கள் என்று சொல்வார்கள். இவனை ஒரு நெருக்குங்க அப்படிம்பாங்களாம். அப்படி நெருக்கக்கூடிய தருணம் எப்படி தெரியுமா இருக்கும்?
அந்த தீய அடியான் நயவஞ்சகனுடைய அந்த விலா எலும்பு, இந்த விலா எலும்பு ஒன்றோடு ஒன்று நொறுங்கும் அளவுக்கு அவனுடைய வேதனை அவனுக்கு செய்யப்படும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படித்தான் கடைசி வரைக்கும் இது மாதிரியான வேதனைத்தான் இவன் இந்த இடத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற வரை வேதனை செய்யப்படுவான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நாளாகவும் தெரியாது நமக்கு. அல்லாஹ் இந்த உலகத்தை எப்ப அழிக்க போற நமக்கு தெரியாது. இன்னும் 1000 வருஷம் போலாம், 2000 வருஷம் போலாம், 3000 வருஷம் கூட போலாம். இதுவரைக்கும் மௌத்தாவனங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நாம அங்க போகதான் இருக்கிறோம். நாமளும் மௌத்தா போன உடனே கொண்டு போய் அள்ளி போட்டுருவாங்க, கொண்டு போய் அடக்கிடுவாங்க. இந்த நிலையில தான் தீய அடியாருடைய அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் கபறுகளை போய் ஜியாரத் செய்வாங்க. நேற்று சொல்லி தந்த துவா அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்கன்னா கபரு கிட்ட போய் நிப்பாங்களாம், அந்த மண்ணறையில போய் நிப்பாங்களாம். நின்றா அவர்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அழுவார்களாம். எந்த அளவுக்கு? தன்னுடைய கன்னம், தன்னுடைய தாடிகள் எல்லாம் நலைகின்ற அளவுக்கு உஸ்மான் கபரிஸ்தான்ல நிற்கும் பொழுது அழுவாங்களாம். ஏனைய தோழர்கள் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, அதாவது சில நேரங்களில் உங்களிடத்துல இந்த எமோஷன் நாங்க பார்க்க முடியல, ஆனா இந்த மண்ணறைக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அழுவுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, நல்ல கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே மிகவும் மோசமான காட்சிகள் இந்த கபர்ல இருக்கிறது. இந்த கபருடைய வாழ்க்கையில் ஒருவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவன் வெற்றி பெற்றுவான். இந்த கபருடைய வாழ்க்கையில் அவன் தோல்வியை சந்திப்பாரானால் மறுமையில் அவன் தோல்வியை சந்திப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கப்பா. அதனால தான் நான் அழுவுறேன் அப்படின்னு நினைச்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வேதனை மட்டும் இல்ல, அடுத்த வேதனையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அந்த கபரு குழியில, சவக்குழியில உடலை கிடத்தின உடனேயே இந்த மலக்குகள், 2 மலக்குகள் வருவாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, புகாரில 1338வது செய்தியாக வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடல் சவக்குழியில வச்ச உடனேயே அடக்கம் பண்ணிட்டு போறாங்களா இல்லையா, அடக்கம் பண்ணிட்டு மக்கள் திரும்பி போறாங்கல்ல, அவர்களுடைய செருப்பு ஓசை அந்த அந்த ஜனாசா உள்ள வச்ச அந்த உடல் உயிர் கேட்குமா, நம்மளை விட்டுட்டு போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனிமையில யாருமே ரொம்ப நாள் இருக்க முடியாது. வீட்டில் தனியா உட்கார்ந்து பாருங்களேன், ஒரு நாள் நம்மளால வீட்டில் தனியா உட்கார முடியுமா? பைத்தியம் முடிச்சிரும், யாராவது கூட இருக்கணும். ஆனால் மௌத்தான பிறகு தனிமையில தான் இருக்க வேண்டி இருக்கும். கபருல தனியா தான் வைப்பாங்க. அப்படி வச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடக்கம் பண்ணிட்டு அவர்கள் திரும்பும் போது தன்னுடைய தோழருடைய செருப்பு ஓசையை இந்த மனிதன் கேட்பான். கேட்கும் போதே வந்துருவாங்க 2 பேர், உடனே வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற 2 பேர் வருவாங்க, மலக்கு வந்து அவனை செய்வாங்கன்னா எழுப்பி கேள்வி கேட்பாங்க. இங்கேயும் ரசூலுல்லாஹ் பத்தி தான், முகமது பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க, முகமது அவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதி வந்தீர்கள் உலகத்தில் வாழும்போது அப்படின்னு கேட்பாங்களாம். நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வார்களாம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர். இவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் உறுதியாக சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுவாராம். நம்மளாம் ஓதனமே, ஒழு செஞ்சதுக்கு அப்புறம் பாங்களை கேட்கிறோமே, கலிமா சொல்லி உள்ள வந்திருக்கிறோமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த வார்த்தை இங்க சொல்றாங்க. முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அந்த நல்ல மனிதன் சொல்லுவாராம். உடனே இந்த 2 பேரும் சொல்லுவாங்களா, ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலனா, இந்த முகமது பத்தி எனக்கு தெரியல என்று நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இந்த பாருங்கன்னு நரகத்தை காட்டுவாங்களாம். அப்பதான் முதல்ல நரகத்தை பார்ப்போம். நல்லவர்கள் முதல்ல என்ன செய்வாங்க? கபருளையே நரகத்தை காட்டுவாங்களாம். நீ கெட்டவனா இருந்தா நாளை மறுமையில நீ செல்லக்கூடிய இடம் இதுவா தான் இருந்துச்சு. ஆனால் நீ முகமது அவர்களை கரெக்டா நம்பி இருக்கிறாய், அல்லாஹ்வை ஏற்றிருந்திருக்கிறாய்,
இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கிறாய், அதனால் உனக்கு நாளை மறுமையில தரப்படக்கூடிய சொர்க்கத்தை பாரு என்று சொர்க்கத்தை காட்டப்படும். அப்ப அதுக்கப்புறம் அவர் நிம்மதியா தூங்கிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நிம்மதியான தூக்கம். அதே நேரத்தில் தீய அடியான், இறை மறுப்பாளன், நயவஞ்சகனாக இருந்தால் அந்த அடியானிடத்திலும் கேட்பாங்களாம், முகமது பத்தி நீ என்ன கருதி வந்தாய்? அப்ப அவன் சொல்லுவானா, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க, நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனிதர், இப்படிதான் சொல்லுவாராம். உலகத்துல மக்கள் எப்படி பேசுறாங்களோ அப்படி நான் பேசுறேன், அதுக்கப்புறம் வேற எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவானாம். சொன்னவன் என்ன தெரியுமா நடக்கும்? அவனுக்கு காட்டப்படும், உனக்கு நாளை மறுமையில இதான் கதி பார், நரகத்தை காட்டப்பட்டு அவருடைய கையில சுத்தியல் ஒன்று வச்சிருப்பாங்களாம், இரும்பாலான சுத்தியல். இரும்பாலான சுத்தியலை வச்சு அந்த தீ அடியானுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெடரையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அவன் கத்துவான், கதறுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் கத்தக்கூடிய அந்த சவுண்ட் இருக்கா இல்லையா, மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கேட்கும். மனிதர்கள் கேட்டார்கள் என்றால் என்ன தெரியுமா நடக்குமா? கபருல வேதனை செய்யப்படக்கூடிய அந்த தீயடியாருடைய அடறல் சத்தத்தை மக்கள் கேட்பார்கள். ஆனால் ஒருத்த மிஞ்ச மாட்டான் உலகத்துல, எல்லாம் மூர்ச்சையாகி கீழே விழுந்துருவாங்க. சவுண்ட் நமக்கு கேட்கல. அல்லாஹ் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். இந்த பர்சக்கூடிய வாழ்க்கை, இந்த திரைமறை வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். இதுதான் அந்த தீய அடியாருடைய நிலை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அடிப்பார்கள். அடிப்பதற்கு முன்னாடி சொல்லுவாங்களாம், ஏண்டாப்பா உலகத்துல வாழும் பொழுது நீயாக எதையும் அறியவில்லை, இந்த முகமது பத்தி குரானையாவது படிச்சியா? குரானையாவது படிச்சு அதை அறிந்து கொண்டாயா? அதுவும் நீ அறியல, அதனால உனக்கு இங்கு வேதனைத்தான் என்று அந்த இரும்பு சுத்தியலால் அவனை அடித்து துன்புறுத்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளத்தாக்க கடந்து வராங்க. அங்க கபிரிஸ்தான் இருக்குது. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இங்க என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது கபிரிஸ்தானே, இங்க யார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறா? அறியாமை காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் இங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்கே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், இங்கே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. என்ன பயம் தெரியுமா? அல்லாஹ்ட்ட நான் துவா செய்வேன். என்ன துவா செய்வேன்? இந்த ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையில தீயவர்கள் வேதனை செய்யப்படும் பொழுது அந்த வேதனையுடைய அலறல் சத்தத்தை நீங்கள்லாம் கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்ட்ட துவா செய்வேன். ஆனா அப்படி துவா செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படி எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, இந்த சத்தத்தை கேட்டா இறந்து போன உங்களுடைய சகோதர சகோதரிகளை யாரையும் கொண்டு நீங்க அடக்கம் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துலயே கொண்டு போய் அடக்கம் பண்றது மாடி மோசமான ஒரு இடம், அங்கெல்லாம் போய் கொண்டு போயிடாதீங்க என்று ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதனால நான் அப்படி துவா செய்யல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டா. முஸ்லீம்ல 5502 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வேதனை மட்டும் இல்லை, இன்னொரு வேதனை பாருங்க. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? மேராஜுக்கு போகும்பொழுது சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, ஏனைய அத்தாட்சிகள்லாம் பார்த்தாங்க. இந்த மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை காட்டுறான், ஒரு சமுதாயத்தை காட்டுறான். யார் அவர்கள்? அவர்களோட ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவருடைய கைகளில் நகை இருக்குது. நகம் நமக்கு இப்போ இருக்க இந்த நகை, இந்த மாதிரி நகை இல்லை. அந்த நகை செம்பால் இருக்குது, செம்பினால் பெரிய பெரிய நகங்களா செம்பால் இருக்குது. அது அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தங்களை தாங்களே கீறி கொள்கிறார்கள். முகத்தில், நெஞ்சியில, மார்பகத்தில் இப்படி கீறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காட்சியை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க மேராஜில். அப்ப கேட்குறாங்க, யார் இவர்கள்? சுப்ஹானல்லாஹ், இந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் யார் இவர்கள்? கேட்கும் பொழுது அங்க பதில் சொல்லப்படுது. யார் தெரியுமா இவங்களா? இது மண்ணறையில் நடக்கக்கூடிய வேதனை, மறுமையில இல்ல, மண்ணறையில கபர்ல நடக்கக்கூடிய வேதனை. அவங்கள்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள்லாம் உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய மாமிசத்தை புசித்தவர்கள் அப்படிங்கிறாங்க. என்னது, என்ன விளங்குது உங்களுக்கு? புறம் பேசினவர்கள், சர்வ சாதாரணமாக அடுத்தவனுடைய மானத்துல மரியாதையில விளையாடியவர்கள். புறம்னா என்ன? ஒருத்தர் கூட கேட்டாரு, இருக்கிறதான பேசுறோம், அவர்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிறதான பேசுறோம்,
இதைத்தான் ரசூலாட்ட கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் இல்லாத சபையில அவருடைய குறையை பத்தி பேசுறோம், அவர்கிட்ட இருக்கிறதானே பேசுறோம் யார ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலா சொல்றாங்க, டெஃபனிஷன் கொடுக்குறாங்க, இருக்கிறத பேசினாதான்டா போறோம் அப்படிங்கிறாங்க. இருக்கிறத பேசினாதான் போறோம், இல்லாததை பேசினா அவதூறு அப்படிங்கிறாங்க. புறத்துக்கு என்ன தண்டனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா? செத்து போன நம்முடைய சகோதர சகோதரி இருக்கிறாங்க, அவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவோமா? விருப்பமா மாட்டோம், சீ அப்படிமா மாட்டோமா? அது மாதிரி புறத்தை வெறுங்கிறான் அல்லாஹ். புற இன்னைக்கு சர்வசாகம் பேசுறோம், உட்கார்ந்து கழுவி கழுவி குடிக்கிறது. அவன் அப்படி இவன் இப்படி. ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க வைங்களேன், 4 பேர் உட்கார்ந்து ஃபசாது அவனை பத்தி பேசுறது. 4 பேர் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க, எவனும் எழும்புற மாதிரியே தெரியல, எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் எழும்பல? நம்ம எழும்பி போனா அடுத்த டார்கெட் யாருதான்? நாம தான். மாடி போயிடக்கூடாது, சபை முடிஞ்ச உடனே போயிடும் அப்படின்றோம். அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு. ஃபசாத் என்பது சர்வ சாதாரணமாக அடுத்தவருடைய மானத்துல மரியாதையில பூந்து விளையாடக்கூடிய ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண்ணறையிலே செம்பிலாலான நகத்தை வைத்து தங்களை தாங்களே கீறிக் கொள்வார்கள் என்ற ஒரு மோசமான வேதனையை ரசூலுல்லாஹ் மேராஜில் பார்த்தாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புறத்திலிருந்து விலகக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். இது மண்ணறையில் ஒரு வேதனை. அடுத்தது என்ன? ஒரு 4 வகையான வேதனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுதுட்டு மக்கள்கிட்ட கேட்பாங்களாம், இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ யாராவது கனவு கண்டான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா? சஹாபாக்கள் யார சொல்ல யாருமே நாங்கள் கனவு பார்க்கல. நமக்கு அப்படித்தானே, கனவே சில நேரத்துக்கு வராது, ஆனால் வந்தால் வேற மாதிரிலாம் வரும். அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, கனவு பார்க்கலன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேங்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கனவுலாம் என்னது? நபிமாருடைய கனவுலாம் வஹி, இறை செய்தி, அது மார்க்கம். நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, என்னை ஒரு 2 பேர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க, நான் கூடயே போனேன். அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல 4 வகையான மனிதர்களை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. பக்கத்தில் நிற்கிற ஒரு கையில் என்ன இருக்குன்னா, இரும்பான கொக்கி இருக்கு, இரும்பிலான கொக்கியை கையில் வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா இல்லையா, அவருடைய தாடையில, இந்த கீழ் தாடையில ஒரு குத்தி என்ன செய்யறாருன்னா, பெடரி வழியா எடுக்கிறார். பெடரி வழியா வருது, எடுத்த உடனே இங்க கீழ் தாடை சரியாயிடுது. இப்படி மாறி மாறி வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை பார்க்குறாங்க. அந்த 2 பேர்ட்ட கேட்குறாங்க, யார் இவர்கள் கேட்குறாங்க. நடங்க அப்படிங்கிறாங்க. சொல்லலை, யாருன்னு சொல்லலை, வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவர் பக்கத்து ஒருத்தர் நிற்கிறாருன்னா என்னத்தை வச்சு நிற்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னத்தை வச்சு நிற்கிறாரு? பெரிய பாறாங்கல்லு, பெரிய பாறையை கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. படுத்திருக்கிற மேலே என்ன செய்யறாரு? தலையில, அதாவது உடம்புலலாம் இல்லை, தலையில ஓங்கி ஒரு போட்ட உடனே தலை அப்படி செதறது, அந்த பாறாங்கல், அந்த பாறைக்கல் ஓடுது. அதை இவர் போய் எடுக்கிறார், போட்டவர் போய் எடுக்கிறார். எடுத்தது வர காட்டி தலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடுது. திரும்ப போடுறாரு, இப்படி திரும்ப நடந்துட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், யார் இவர்கள் கேட்குறாங்க. இவர் யாரு அப்படி? நடங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போனா அங்க ஒரு பெரிய பள்ளம், பெரிய குழி. அந்த குடம் மாதிரி வச்சிங்களேன், ஒரு வாய் குறுகலாக கீழே உள்ள அந்த இது பெருசா இருக்குது. எட்டி பாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எட்டி பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். பார்த்தா உள்ள ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தீயில் குளித்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாணமாக தீயில எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அந்த இதுல இருந்து வெளியே ஏறி வராங்க, எப்படியா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாய் பக்கமா வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப தீ மூட்டப்படுகிறது, உள்ள விழுந்துடுறாங்க. சொன்னா புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. அது புரியுற மாதிரி சொல்றேன்னா, இந்த பால் இருக்கா இல்லையா, பாலை அப்படியே நல்ல உஷ்ணம் கொடுத்தோன்னா அப்படியே புஷ்ன்னு வரும். கொஞ்சம் அப்படி அமுத்துறோம், கீழே போயிடுமா இல்லையா? இது மாதிரியான ஒரு நிலையில மேல அப்படி வராங்க, திரும்ப உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே தீ 2வது மூட்டப்படுகிறது. யார் இவர்கள் கேட்குறாங்க. நடங்க அப்படிங்கிறாங்க. சொல்லலை, நடங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் 4வதா ஒரு ஆறு ஒன்று ஓடுது.
என்ன ஆறு நினைக்கிறீங்க? தண்ணீர் ஆறு இல்ல, இரத்த ஆறு. இரத்தத்துல ஆறு ஓடுது. அதுல ஒருத்தன் நடுவில் கிடந்து நீந்திட்டு கிடக்குறான், தத்தளிச்சுட்டு கிடக்குறான். அவன் எப்படியாவது இந்த ஆத்துல வெளியே வந்தான்னு சொல்லிட்டு நீந்து என்ன செய்யறான், கரையோரத்துக்கு வரான். கரையோரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கல்லை அவனு கையில் வச்சிருக்காரு. எடுத்து இப்படி டைரக்டா போறாரு. அவன் வாயில போய் உழுது, திரும்ப உள்ள போயிடுறான். இப்படி ரத்தால நீந்திக்கிட்டே உள்ளே கடந்துக்கிட்டே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். யார் இவர்கள் அப்படின்னு கேட்கும்போதுதான் ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்களே, முதல்ல யாரு? இரும்பு கொக்கி வச்சு கீழ்த்தாடையில குத்தி பிடரி வந்துச்சா இல்லையா? இவன் யாருன்னா, உலகத்துல வாழும் போது பொய்ய பேசிட்டு இருந்தான். பொய்னா சர்வசாதம் போய் பேசுவான். இவன் பேசுற பொய் எப்படி ஆகும்? உலகம் ஃபுல்லா பரவிடும். இன்னைக்கு எப்படிதான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இருக்கா இல்லையா, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுறது, அது வேர்ல்டு ஃபுல்லா பரவுது, மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி பொய்யர்கள் இந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அடுத்தது யாரு? இந்த பெரிய பாறை வச்சு தலையில போட்டாங்களே, இவங்க யாரு? அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் இவனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை நல்லா பார்த்தாரு, நல்லா படிச்சாரு, நல்லா ஓதுவாரு. ஆனால் குர்ஆன் பிரகாரம் செயல்படவில்லை. குர்ஆன் பிரகாரம் செயல்படல. நைட்ல எழுமாம, தொழுகைக்கு எழுமாம தூங்கிட்டாரு, தூங்கிட்டே இருப்பாரு. பகலில் செயல்படவும் இல்லை, குர்ஆன் பிரகாரம் நடக்கவே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதனை அப்படின்னு நினைச்சாங்க அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. அடுத்தது என்ன? மூணாவது என்னது சொல்லுங்க. நெருப்பாலான ஒரு பெரிய பொந்தில் இருந்தாங்களா இல்லையா? இவங்க யாருன்னா, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆண்கள் பெண்கள்லாம் உலகத்தில் வாழும் பொழுது சர்வசாதாரண விபச்சாரம் செய்தவர்கள். விபச்சாரம் லா தக்ரபு ஸினா. இஸ்லாம் விபச்சாரத்தை பத்தி பேச எப்படி? விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லல, விபச்சாரத்துடைய அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், விபச்சாரத்துடைய சாயல்ல கூட நீங்க வந்துடாதீங்க, எல்லாத்தையும் அடைச்சிருங்க. கண்ணு செய்யக்கூடிய ஆபாசமான காட்சியை கண்ணு பார்த்துச்சுன்னா அது கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம். காது ஒரு ஆபாசமான ஒரு பேச்சை கேட்குது என்றால் அது காது செய்யக்கூடிய விபச்சாரம். நாவு அசிங்கமான அருவருக்கத்தக்க பேச்சை பேசுகிறது என்றால் இது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்துல இன்னைக்கு மனிதர்கள் சருகக்கூடிய காட்சியை பார்க்கலாம். விபச்சாரம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில இல்ல, மண்ணறையிலேயே இந்த வேதனை. நாலாவது யாரு? ரத்த ஆறு. ரத்த ஆறுல ஒண்ணும் யாருன்னா எப்படியா, வேற யாரும் இல்லை. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? வட்டி. வட்டி வாங்கின ஆட்கள் சர்வசாதாரணமா வட்டி என்ன சொன்னாங்களா இல்லையா? வட்டி வியாபாரத்தமாயதானே இப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் ரத்த ஆறுல தான் மண்ணறையில மூழ்குவார்கள். இது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. எப்படி மண்ணறை நம்ம விளங்குதுன்னா, இந்த 4 பேரை வேதனை செய்யப்படுறாங்களா இல்லையா? இந்த வேதனை எப்போ வரைக்கும் தெரியுமா இருக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க அந்த 2 பேரும். இதான் மண்ணறையுடைய வேதனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் மண்ணறையுடைய வேதனையிலிருந்து. அதனால தாங்க துவா நிறைய இடத்துல துவா வருது. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. இந்த துவா வரும். எங்க வரும்? அத்தஹியாத்துக்கு அப்புறம், ஸலவாத்துக்கு அப்புறம் வரும். வேற எங்க வரும்? கடமையான தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அருதலில் உமரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. இறைவா, கபருடைய வேதனை விட்டும் எங்களை நீ காப்பாத்து. தொழுகைக்கு உள்ள, தொழுகைக்கு வெளியில, காலை நேரத்தில் நீங்கள் இருந்தால் ஒரு துஆ ஓத சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி அஸ்அலுக ஹைர மா ஃபீ ஹாதல் யௌமி வ ஹைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஅதஹு. ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபரி. ரப்பி அஊது பிக மின் அதாபின் ஃபின்னார் வ அதாபின் ஃபில் கப்ரி. இறைவா, நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை காப்பாத்து. இறைவா, கபருடைய வேதனை விட்டு எங்களை காப்பாத்து என்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு காலை நேரத்தை நீங்கள் அடைந்தால் இந்த துஆ ஓதுங்கிறாங்க. மாலை நேரத்தை அடைந்தால் அம்சைனா அம்சல் முல்குலில்லா, அதுலயும் இந்த துஆ வரும். காலையில, மாலையில, தொழுகைக்கு உள்ள, தொழுகைக்கு வெளியில. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றவேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த ஸ்டேஜ் அதான். இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்,
எப்படி நமக்கு தெரியாது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார், நேற்று பார்த்த மாதிரி ஒரு பிள்ளைய இன்னைக்கு மௌத்தாயிடுச்சு. நேற்று பார்த்த ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான், அந்த பிள்ளை இன்னைக்கு இல்லை. ஒரு சகோதரர் சொன்னாரு, அப்ப அதை பார்த்து சொல்றாரு, இதான் உலகமோ, இப்படிதான் இருக்குமோ? ஒண்ணுமே இல்லை பாய். என்ன ஆட்டோ, என்ன அழிச்சாட்டியம், என்ன அக்கிரமங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயிரை அல்லாஹ் எப்ப எடுக்கிறான் நமக்கு தெரியாது. அடுத்த செகண்ட் இருக்கலாம், அடுத்த நிமிடம் இருக்கலாம், அடுத்த மணித்துளி இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்துடைய தொடர்புகளை விட்டு நாம் செல்ல இருக்கிறோம். செல்லக்கூடிய முதல் இடம் இதுதான், மண்ணறை தான், 6 அடி கபரு தான். நம்ம சேர்த்து வச்ச சொத்து, சோகம், காசு, பங்களா, காரு, பணம், நகை, நட்டு, இதெல்லாம் வருமா? எதுவுமே வராது. நாம சேர்த்து வச்ச அமல் மட்டும் தான் நம்மளோடு வரும். இந்த கபருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கபருடைய வாழ்க்கையில நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தரணும். இறுதியா ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கேள்வி கேட்டாங்களே முன்கர் நக்கீர், ஒரு கட்டத்தில் முகமது நபி பத்தி கேட்பாங்க டைரக்டா. இன்னொரு ரிவாயத்தில் வருது, எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? மர் ரப்புக்க, மா தீனுக்க, மன் நபியுக்க. இந்த 3 கேள்வி எல்லாத்துக்குமே உண்டு. நல்லவனா இருந்தாலும் சரி, தீயவனா இருந்தாலும் சரி, இந்த 3 கேள்வி யாரா இருந்தாலும் இவங்களுக்கு கேட்கப்படும். நல்லவங்களா இருந்தா பதில் சொல்லிடுவாங்க. மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ் மட்டும் வணங்கின ஆளா இருந்தா அல்லாஹ் அப்படின்றாங்க. மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லிடுவாங்க. மன் நபியுக்க, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? என்னுடைய நபி முகமது நபி. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாப்பா? குரானை படித்தேன், அதன் பிரகாரம் செயல்பட்டேன், அப்படி நான் தெரிந்து கொண்டேன். ஓகே, நீ பாஸ். நம்ம நிறைய என்ன செய்வோம், கேள்வி, முதல் கேள்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூலில் எக்ஸாம் வைப்பாங்களா இல்லையா? அதனால் இதான் முதல் கேள்வி, இது ரொம்ப படிச்சுக்க அப்படிம்பாங்க. நம்ம மௌத்தா போட பிறகு முதல் 3 கேள்வி தான். இது எல்லாமே பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும், நிம்மதியான தூக்கம். அதே நேரத்தில் கெட்டவனா இருந்தா, தீயடியாரா இருந்தா, உன்னுடைய இறைவன் யார்? லா தத்ரி, தெரியாதே. உன்னுடைய தூதர் யார்? லா தத்ரி, தெரியாதே. உன்னுடைய மார்க்கம் என்ன? லா தத்ரி. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அடி வேதனை. வேதனை என்றால் சாதாரண வேதனை இல்லை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப மர் ரப்புக்க, மாதீனுக்க, மன்னபியுக்க, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாத்தை தூய்மையான அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டும். கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லாவை அழைப்பார்கள், அப்துல் காதர் ஜிலானி அழைப்பார்கள், அல்லாவை அழைப்பார்கள். யாரு? ஏர்வாடி. ஏர்வாடி யாரு? இப்ராஹிம் ஷாவை அழைப்பார்கள், அல்லாவை அழைப்பார்கள். அது லோக்கல் அடக்கப்பட்ட சில அவுளியாக்கள், பிரான்ச், இவங்களாம் பெரிய அவுளியாக்கள், இவங்களே அழைப்பாங்க. இது சரியான மார்க்கம் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தூய்மையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களா இருக்கணும். நம்முடைய தொழுகை கூட காப்பாத்துங்க. தொழுகை என்ன செய்யும்? நம்ம இப்ப தொழுகிறோம்ல, 5 வக்து தொழுகை மிஸ் பண்ணிடாதீங்க. ரமலான்ல எப்படி கரெக்டா இருக்கிறோமோ அடுத்த ரமலான் வரைக்கும் இல்ல, சாவர வரைக்கும் தொழுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த தொழுவை தாங்க காப்பாத்தும். மண்ணறையில் வச்ச உடனே மர் ரப்புக்கன்னு கேட்கிறாங்களே, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ். தொழுகையில நீங்க பாருங்களேன், அல்லாஹ் தான் இறைவன்கிற மாதிரி எல்லா வசனமும் இருக்கும். அல்லாஹ்க்கு தக்பீர் கட்டுறோமா? என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரப்பி அகிலத்துடைய இறைவன் அல்லாஹ் தான், அவனுக்கு எல்லா புகழும். ருக்குல போறோம், என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அலீம், மகத்துவமிக்க என் இறைவன் தூயவன். ருக்குலேருந்து எழும்புறோம், என்ன சொல்றோம்? ரப்பனா வலக்கல் ஹம்து, எங்கள் இறைவா ரப்பனா, எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும். சுஜூதுக்கு போறோம், என்ன சொல்றோம்? சுபான ரப்பியல் ஆலா, தூய், அதாவது உயர்வான என் இறைவன் தூயவன். அதுலயே இன்னும் வருது, சுப்பூகுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி ஒரு வானவர்களும் ஜிப்ரீலுக்கும் எஜமான ஆகிய என் இறைவன் பரிசுத்தமானவன். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா ஒபியம்திக்க அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ் நீ தூயவன், எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும், என்ன நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். சுஜூதுல ருக்குல ஏ ரப்பு என் இறைவன் அகிலத்தின் இறைவன். இப்படி தொழுதோன்னு சொன்னா மர் ரப்புக்கு சொன்ன உடனே என்ன வரும் கேள்வி? பதில் என்ன வரும்?
என் இறைவன் அல்லாஹ் பதில் வரும். அதுதான் தொழுகை காப்பாற்றும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில கவனமா இருப்போமா? தொழுகையை இறுதி மூச்சு வரைக்கும் பேணுவோமா? பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். இந்த கபருடைய வாழ்க்கையில அதிபயங்கரமான காட்சிகள்லாம் இருக்குது. அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நிம்மதியான ஒரு தூக்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானா என்று கூறிக்கொண்டு, நாளைய தினம் மன்னரை அடுத்து என்னது மகிஷர்லாம் மாடி தாக்கு பிடிக்க முடியாது. அல்லாஹ் காப்பாற்றணும். குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சி, 50,000 வருஷம் அங்கே நிற்க வேண்டியிருக்கு. எத்தனை வருஷம்? 50,000 வருஷம். விசாரணை நாள் எத்தனை நாள்? அல்லாஹ் கணக்கில் ஒரு நாள் தான். அது நம்ம கணக்கில் எத்தனை வருஷம்? 50,000 வருஷம். போய் கணக்கு போட்டு பாருங்க. 55 வருஷம் ஓடுறதே பெரும்பாடாக இருக்குது. 60 வருஷம் வந்துட்டோம். அப்போ எவ்வளோ நாள் பொறுக்கிறதே இல்லையா? மறுமையில் மகிஷரில் 50,000 வருடங்கள் காட்சிகள் எல்லாம் அமளி துமளியா இருக்கும். காட்சிகள் எல்லாம் அதிபயங்கரமா இருக்கும். வெறுண்டு ஓடுவான், ஆனா தப்பிக்க முடியாது. அங்கதான் நிற்க வேண்டியிருக்கும். அது மாதிரியான மகிஷரில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ அது பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் முடிக்க வருகிறேன். கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்தோம். நீங்க பேசுறீங்களா? ஆஃப் பண்ணிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு சில முக்கியமான 2 அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ். அதாவது சென்ற ஆண்டு வரை இரவு தொழுகை என்பது ஆண்களும் பெண்களும் கீழ்த்தளத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். பெண்களுடைய வருகை அதிகமானதால் பெண்களுக்கும் இடம் போதா குறையினால் இந்த ஆண்டு முதல் ஆண்களுக்கு மேல் தளத்திலும் பெண்களுக்கு கீழ் தளத்திலும் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொழுகை முடிந்த பிறகு நடைபெறும் பயான் ஆண்கள் நேரடியாக கேட்பதால் பெண்களுக்கு எந்த விதமான லைவ் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு லைவ் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான பிரத்யேகமாக நாம் தொலைக்காட்சி பெட்டி என்று ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது ஆண்ட்ராய்டு தொலைக்காட்சி பெட்டி, அது மூலமாக தான் நம்ம லைவ் பண்ண முடியும். அந்த தொலைக்காட்சி பெட்டி கிட்டத்தட்ட 60,000 நமக்கு செலவாக இருக்குது. இது நம்முடைய நிர்வாக செலவு கணக்கு எடுத்துட்டானிக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியாது. இவ்வளோ தொகை செலவழித்து அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். மாதம் நமக்கு 20,000 30,000 துண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நிர்வாக செலவு கணக்கு பார்த்தா 20,000 30,000 துண்டு விழுது. அதையும் மீறி நம்ம தொலைக்காட்சி பெட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பெண்கள் நேரடியாக பார்க்கணும், அதன் மூலம் நன்மை அதிகமாக பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்காக மக்கள் நிதி தந்து உதவணும்னு சொல்லி கிளை சார்பாக நிர்வாக சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த நிதி உதவி பண்ணுறது இப்போ கேட்குற அந்த லைவ் கேட்குறவங்களுக்கு நன்மை. இன்னும் எத்தனை பேர் இதன் மூலம் இன்னும் எத்தனை ஆண்டு வரை அது மூலம் லைவ் பார்க்குறாங்களோ அந்த நன்மையும் அதிகமாக நன்மை மக்களுக்கு சேரும். அந்த அடிப்படையில் அதற்குண்டான நிதியை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2வது அறிவிப்பு, கஞ்சி. நம்ம கஞ்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஊற்று கஞ்சி, குடி கஞ்சி. இதுக்கு வெள்ளை கஞ்சி 9,000 ரூபா, காய்கறி கஞ்சி 11,000, கறி கஞ்சி 13,000, பிரியாணி கஞ்சி 15,000. இது சில பேர் முழுமையாக கஞ்சி தொகை தந்துடுவாங்க ஒரு கஞ்சிக்கு. அப்படி தந்த அன்னைக்கு அது ஒரு 15-18 வரைக்கும் வரும். மீதி 10 கஞ்சி 12 கஞ்சி நமக்கு துண்டு வரும். நம்ம கையில் இருந்தால் செலவழிக்க மாட்டி வரும். இதில் தனிப்பட்ட முறையில் அரை கஞ்சியும் தருவாங்க. சில பேர் 1000 500 இப்படி அவங்க வசதி தகுந்தாப்பில் தருவாங்க. இதை வச்சு தான் மீதி துண்டு கொள்ளக்கூடிய கஞ்சியில் நம்ம சமாளிக்கிறோம். அன்றைக்கு பெண்கள் கூட கேட்டாங்க, முழு கஞ்சி மட்டும் போட்டிருக்கிறீங்களே, மற்றவங்க விருப்பப்பட்டு சொற்ப தொகை தந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கிடுவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை வாங்கி தான் நம்ம மீதியை ஈடு கட்டிக்கிடுறோம். அதனால் விருப்பப்படுறவங்க 500 1000 2000 எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதை கொடுத்து கஞ்சிக்குன்னு சொல்லி தனியாக கொடுத்து அந்த கஞ்சிக்குண்டான ரசீதை தனியாக பெற்றுக்கொள்ளுங்க. 3வது அடுத்த அறிவிப்பு, ஜகாத், சதக்கா, ஃபித்ரா மற்றும் இன்ன பேர் நன்கொடைகள். இந்த நன்கொடைகளை ஜப்பான் சுலைமான் காக்கா இடமும் நமது கிளை பொருளாளர் பஷீர் அலி அவர்களிடமும் கொடுத்து அதுக்குண்டான ரசீத் எதற்கு கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜப்பான் சுலைமான் காக்காவும் பொருளாளர் பஷீர் அலி அவர்களும் கொடுத்து நீங்கள் அதுக்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பொருளாளர் பஷீர் அவர்களை அறிமுகம் இல்லை, அதிகமாக அறிமுகம் இல்லை. வாங்க
இங்கே வாங்க, தெரியாது, வாங்க, நீங்கள் வாங்க, அட வாங்க. ஜப்பான் சுலைமங்காக்கா வந்து நன்கு அறிமுகமான ஆள், பரிச்சயமான ஆள் எல்லாருக்கும். அதனால் ஜப்பான் சுலைமங்காக்கா அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் பஷீர் கிளை பொருளாளர் பஷீர் அலி அவர்களை வந்து பெரும்பாலும் பேருக்கு தெரியாததுனால நம்ம வந்து தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்புகிறோம். ஏன்னா அது மேலே பயன்படுத்திக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் இவருக்கும் பரக்கத் செய்வான புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கேள்விக்கு டைரெக்டாக வந்துடுறேன். அந்த இரும்பாலான கொக்கி வந்து கீழ்த்தாடையில் குத்தி பிடரி வரைக்கும் வரும், இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அந்த 2 பேர் என்ன பதில் சொன்னாங்க? ஒன்று நீங்கள் சொல்லுங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தாலும் வாய்ப்பு இல்லாத கொடுத்துருவாங்க. சொல்லுங்கள். அதிகமாக பொய் பேசக்கூடிய அவங்க அங்கே வந்து பொய் என்ன ஆகும்? பொய் பேசி அந்த பொய் என்ன ஆகும்? உலகம் ஃபுல்லாக பரவும். சரி, சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹர் டைம் 5:14 13 5:13. இஃப்தாருடைய நேரம் 6:28 6:28. சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ. அது சொல்லுவோம். தினமும் ஒரு அமல் சொல்லியிருந்தோம். என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு திக்ரை கற்றுத்தராங்க. யார் தினமும் இந்த திக்ரை, இந்த துவாவை 100 தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 100 நன்மை எழுதப்படும், 100 பாவங்கள் அளிக்கப்படும், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். காலையில் அவர் சொன்னார்னா மாலை வரைக்கும் ஷைத்தான் நெருங்க மாட்டான். இது மாதிரியான நன்மை அவருக்கு கிடைக்கும். என்ன அது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தை தான் தெரியும் நமக்கு, ஆனால் சொல்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு 100 தடவை சொல்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 8-9 நிமிஷம் ஆகும். 8-9 நிமிஷம் உட்கார்ந்து சொல்லணும். ஆனால் நமக்கு இன்னைக்கு பரபரப்பான உலகத்தில் இருக்கிறோம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் எழுப்பி போயிடுறோம். சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை ஒவ்வொரு நாளும் காலையிலையோ மாலையிலையோ ஒரு 100 தடவை சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய போதுமானவன். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.